இந்த உலகத்தையும் அகில லோகங்களையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்ற கந்த பெருமான் ஒருவனே நமது சொந்த பெருமான். அவன் முத்தமிழ் வித்தகன், தத்துவ குழந்தை. அவனை வழிபடுகின்ற அடியார்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் அவனேதான். அத்தகைய ஞான பண்டிதனை நெஞ்சார நினைத்து வாயார வாழ்த்தி வழிபடுகின்ற உத்தமமான அன்பருடைய அபய குரலை கேட்டு அவன் ஓடி வந்து அருள் செய்த அற்புதங்கள் புராண காலத்திலே மட்டுமன்றி நாகரீக போர்வையிலே மறைந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலும் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இத்தகைய அதிசயங்களால் அருள் பெற்ற உத்தமமான பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நடந்த தெய்வ திருவிளையாடல்கள் அந்தரங்க பக்தியின் காரணமாக சொல்லாமலேயே விட்டுவிடுகிறார்கள். அதனால் செய்தித்தாள்களில் வருவதில்லை. இந்த காரணத்தினாலே வெளி உலகங்களுக்கு இறைவனுடைய அருள் திருவிளையாடல்கள் தெரியாமலேயே மறைந்து விடுகின்றன. ஆண்டவன் ஆறுமுக பெருமான் செய்த அரிய பெரிய அற்புத திருவிளையாடல்களில் 6 மட்டும் வகுத்தும் தொகுத்தும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். கவிஞன் கவி பாடி கந்த பெருமானை பாடி மகிழ்கின்றான். சித்தி சிலை வடித்து செவ்வே பெருமானை செப்பி சிறப்பு செய்கின்றான். அதுபோல சினிமா படமெடுத்து பரமனுடைய பக்தியை பாரெங்கும் பரப்புவதற்காக இந்த தெய்வீக பேரவை கூட்டப் பெற்றிருக்கின்றது. இந்த நல்ல முயற்சி வாழ்க வளர்க. அன்பர்களே, எம்பெருமானுடைய நான் சொல்ல போகின்ற 6 சம்பவங்களில் முதல் சம்பவம் தமிழகத்தின் மேற்கு கோடியில் கோயம்புத்தூருக்கு 7வது கல்லில் அமைந்துள்ள மருதமலை. அன்று தைப்பூச தேர் திருவிழா.
நீ எனக்கு கொடுத்த தண்டனை போதுப்பா முருகா, எனக்கு கொடுத்த தண்டனை போதுப்பா போதுப்பா. மருதமலையானே என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. மருதாசல மூர்த்தியே என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. மருதமலை ஆண்டவனே என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. முருகா, உன் தேர் திருவிழாவுக்கு திரண்டு வந்திருந்த பக்தர்கள் கூட்டம் உன் கருண முகத்தை கண்டு கையெடுத்து கும்பிட்டது. ஆனா நான் மட்டும் உன் மேல எத்தனை பவுன் நகை இருக்குன்னு எடை போட்டு பார்த்தேன். மற்றவங்க எல்லாம் கற்பூரத்தை ஏற்றி காணிக்க செலுத்திட்டு இருந்த நேரத்துல இந்த பாவி மட்டும் களவாட கணக்கு போட்டேனே. முருகா, உன் கோயில்ல கொள்ளை அடிக்க வந்தவங்க எல்லாம் நீ கல்லாக்கி வச்சிருக்கிறத இந்த கண்ணால பார்த்தோம். உன் அருமை பெருமை எல்லாம் இந்த காதால கேட்டோம். எல்லாம் நம்பாம கதை நினைச்சு இன்னைக்கு உன் கோயிலுக்குள்ள கொள்ளையடிக்க வந்தேனே. அன்னைக்கு வந்த முருகா, எல்லாரும் பயபக்தியோட தொட்டு கும்பிடுற ஒரு கதவை என் காலால எட்டி உதச்ச எட்டி உதச்ச காலை எடுக்க முடியாம செஞ்சுட்டப்பா, எடுக்க முடியாம செஞ்சுட்டியப்பா. ஓஹோ, அப்படியா? மருதமலை ஆண்டவன் கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டதாலதான் அந்த விடிய கால நேரத்துல என்ன அனுப்பி உன்னை காப்பாத்திட்டான் பாத்தியா? முருகா முருகா, அப்படியே சொல்லிக்கிட்டு முருகா முருகா முருகா. கந்தப்பா, எங்க காலை கீழே வச்சு நட பார்க்கலாம். முருகா, சாமி காயம் ஆரம்பிச்சு நடக்க முடியல சாமி, காலை நீட்டவே முடியல சாமி, காலை நீட்டவே முடியல. கவலைப்படாதப்பா, அந்த மருதமலையான வேண்டிக்க காலம் போக போக அவருடைய கருணை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். பாத்தியாப்பா, நீ வந்ததுல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்ன சாமி? கொஞ்சம் இரு. இந்தப்பா, இது மருதமலை ஆண்டவன் ஆலய திருப்பணிக்காக அன்பர்கள் கொடுத்த காணிக்க. இது போல இன்னும் சில அன்பர்கள் நிதி தரோம், கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டு இருக்காங்க. நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். அது வரையில இத பத்திரமா பாத்துக்கப்பா.
மருதாச்சலமூர்த்தி, உன் சொத்தை களவாட வந்தவன்பானா, இன்னைக்கு அதை பாதுகாக்கிறதுக்கா என் கையிலேயே ஒப்படைச்சிட்டியே. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. முருகா, முருகா. கண்டா முனியா, நீ எங்கப்பா வந்த? நீ கால் ஒடிஞ்சு இந்த குகையில இருக்கிறதா கேள்விப்பட்டு உன்னை பார்க்க வந்தேன். சாமியார் பணம் கொடுத்ததையும் பார்த்தேன். அப்படியே பதுங்கி நின்னுட்டேன். புறப்பட்டு போறான். என்னப்பா சொல்ற? கையில இருக்கிற பணத்தை வெளியே கொண்டு போய் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாங்கிற. புரியலையா? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா. நான் பழைய கந்தன் இல்ல, அந்த மருதமலையானுடைய அடிமை. முருகா, நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னா நேத்து நிலைமை மாறிடுமா? இங்க இருக்கிற சாமியாரும் மத்தவங்களை வேணும்னா உன்னை பக்தான்னு ஏத்துக்கலாம். ஆனா நான் உன் பூர்வீகம் திரும்ப வேண்டாம். நீ என்ன போல ஒரு திருடன் தான்டா. ஆமாப்பா, ஆமா. நேத்து வரைக்கும் அவன் பொருளை திருட போனேன். ஆனா இன்னைக்கு அவன் அருளுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நிறுத்தினா அவன் வேறாந்தத்தை. கண்டா, கடைசியா சொல்றேன், என் கூட வந்த உனக்கும் பங்குண்டு. இல்ல எல்லாமே எனக்கு தான். முடியாது, விட மாட்டேன். குடே, நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன். என்ன கேட்டது மாதிரி வெட்டி நான் கொடுக்க மாட்டேன். சாமி, வந்துட்டீங்களா? கந்தரை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆச்சரியமா இருக்கா? கந்தா, நான் எப்பவும் திருந்துட்டேன். எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. உத்தரவு கேட்கத்தான் கோயிலுக்கு வந்தேன். சாமியோட உன்னை பார்த்தேன். பதறி போயிட்டேன். சாமியை தனியா சந்திச்சேன். நீ பணத்துக்காக கொலை கூட செய்வேன்னு சொன்னேன். சாமி நம்பல. அதை நிரூபிக்கத்தான் இங்க வந்தேன். சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. கந்தா, நீ கூட என்ன மன்னிச்சு வரேன். சாமி, இதெல்லாம் கந்தப்பா, இந்த மருதமலை ஆண்டவன் கோயில் திருப்பணிய உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்ச. ஆனா நீயோ பெரிய முரட திருட. சாமி, நான் திருந்திட்டேன்னு எத்தனையோ தடவை சொன்ன. அது உண்மையானு பரிசோதிச்சு பார்க்க நினைச்ச நேரத்துலதான் உன் நண்பன் என்ன சந்திச்சான். கந்தப்பா, நீ யாருங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்க எனக்கு என்ன வேலை? சாமி, ஆமாப்பா, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முருகன் கோயில்கள்ல திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு. அதனால இன்னையிலிருந்து இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். இனிமே நீ உண்டு, அவன் உண்டு. வாழ் வாழ். முருகா, முருகா. போன வாரம் வந்திருந்தேன், ஒரே கூட்டம். முருகா, முருகா, எப்படி இருக்காரு பாத்தீங்களா? சிவப்பழம் மாதிரி. சாமியாருக்கு மருதமலை முருகனுடைய அருள் நிறைய இருக்குங்க. அதனாலதான் ஜனங்க கூட்டம் கூட்டமா அவரை தேடிக்கிட்டு வராங்க. அவர் இங்க வந்து சேர்ந்த இந்த 5 வருஷத்துல அவரால பலனடைஞ்ச பக்தர்களுக்கு கணக்கே கிடையாது. குழந்தைக்கு என்ன நோயின்னே தெரியல. போயாம அழுதுகிட்டு இருக்கோம். நீங்கதான் காப்பாத்தணும். அம்மா, நான் சாதாரண மனுஷம்மா. என்னால எதுவுமே முடியாது. உயிர்களை காப்பாத்துறதும் கண்ணீரை துடைக்கிறதும் அந்த மருதமலையான் தான். குழந்தையை கொண்டு போய் அவன் சன்னிதானத்துல போட்டு மனசார வேண்டிக்க. உன் மனக்குறைய அவன் தீர்த்து வைப்பான். போயிட்டு வரேன் சாமி. வாங்க. 60 ரூபாய் சம்பளத்துல இருந்தப்போ எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆண்டவன் முருகன் அருளால 6 லட்சத்துக்கு அதிபதியா இருக்கிறேன். என்ன பிரயோஜனம்?
ஆண்டவன் உங்களுக்கு நல்லதுதானே செஞ்சிருக்கிறான். இல்லைங்க, அப்பவெல்லாம் பொழுது சாஞ்சா கஞ்சியோ கூடோ குடிச்சிட்டு படுப்பேன், நிம்மதியா தூங்குவேன். இப்ப படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியை பறிச்சுட்டானே, ஏன் சாமி? அவன் பறிக்கல, நீங்க தான் பறி கொடுத்துட்டீங்க சாமி. ஆமா, ஏழையா இருந்தப்போ எந்த காரியமா இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் தீர்த்துக்குவான்னு பொறுப்பெல்லாம் ஆண்டவன் கிட்ட ஒப்படைச்சீங்க. ஆனா பணம் வந்தப்புறம் எல்லா பொறுப்பையுமே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. சாமி, கூடவே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே. நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. அப்பெல்லாம் பூஜையில உட்கார்ந்தா 5 மணி நேரம் ஆனாலும் என் நெஞ்சு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப பூஜை செய்ய போனா 1/2 நிமிஷம் கூட அவனை நெஞ்சார நினைக்க முடியல. அவ்வளவு பிரச்சனைகள். உங்க மனக்குழப்பத்துக்கு காரணம் இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இத பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அதனால பொருட்செல்வத்தை அதிகமா பொருட்படுத்தாம அருட்செல்வத்தை நாடுங்க. நீங்க நினைக்கிற நிம்மதி தானே உங்க வீடு தேடி வரும். ஆகட்டும் சாமி, அப்படியே செய்றேன். வணக்கம் சாமி. தர்மகர்த்தாவா? வாங்க. வர சொல்லியிருந்தீங்களாமே. ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சாமி. மருதாச்சலமூர்த்தியுடைய அருளால பலனடைஞ்ச பக்தர்கள் பலர் உண்டியல்ல நிறைய காணிக்கை செலுத்திருக்காங்க. நாளைக்கு தை அமாவாசை, நிறைஞ்ச நாள். உங்க முன்னாலேயே உண்டியல திறந்து அதுல இருக்கிற பொருளையும் பொன்னையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதை வச்சுட்டு திருப்பணியை உடனே ஆரம்பிச்சிருங்க. அப்படியே செய்கிறோம். என்ன செய்யற? உண்டியலை உடைக்கிறேன், உள்ள இருக்கிற பணத்தை எடுக்க. அந்த கடவுளுடைய சொத்துப்பா, அதை தொடாதே. சுட்டரிச்சு விடுவாப்பா அந்த சுப்பிரமணிய. கள்ளர்களை கல்லாக்கி விடுவான் அந்த கந்த. களவாட வந்த உன்ன கையக்கான முடமாக்கி விடுவாப்பா. யாருகிட்ட கதை இழக்கிற? கதை இல்லப்பா, உண்மையத்தான் சொல்றேன். ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி தான் கடவுளுடைய சொத்தை களவாட போனேன். என் காலையே உடமாக்கிட்டாப்பா. அந்த கதி உனக்கு ஏற்பட வேண்டாம் தான் சொல்றேன். பேசாம திரும்பி போயிடு. பேசினா நம்பி ஏமாந்துருவேன் பாத்தியா? பணத்தை எடுக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். வேண்டாப்பா, நான் சொல்றத கேளு. வேண்டாப்பா, வேண்டாப்பா, நான் சொல்றத கேளு. வேண்டாப்பா, நான் சொல்றத கேளு. வேண்டாப்பா. வேண்டாப்பா, தெய்வ சொத்தை தீட்டாதப்பா. வேண்டாப்பா, நான் சொல்றத கேளு. வேண்டாப்பா, நான் சொல்றத கேளுப்பா. வேண்டாப்பா. நந்தி, அங்க இருந்து போக மாட்டேன். நீ சத்தம் போட்டா யாருக்கும் கேட்காது. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். மரியாதை என் உயிர் போனாலும் உன்ன விட மாட்டேன். போயிடு. முடியாது. போயிடு. முடியாது. போயிடு. அப்பா, அதை எடுக்காத. முருகன் போல பாரு. அதை எடுக்காதப்பா. அதை தொடாதப்பா. முருகா, என் கண்டதிலேயே உன் சொத்தை கொள்ளை அடிக்கிறானே. என்னால ஒண்ணு செய்ய முடியலையே முருகா. மருதமலையாரே, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறியப்பா. இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? முருகா, முருகா, எனக்கு சக்தியை கொடு முருகா. எனக்கு சக்தியை கொடு முருகா. முருகா, முருகா.
பாதுகாக்க முடியாதப்பா. இது உன்னுடைய சொத்து, உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். மருதமலையாரே, உன் சன்னிதானத்தை திருட வந்து முடமான என்ன நடமாட வைக்கிறதுக்காகத்தான் அந்த திருடன் அனுப்புனியா? அது யாருப்பா? அது யாரப்பா? அது யாரப்பா? வேறு யார்? மருதமலையான் தான். யாருக்கு காலை கொடுத்தான்? தான் அணிந்திருந்த ஆபரணங்களை அபகரிக்க அதிகரித்து வைத்த அயோக்கியனுக்கு. ஏன் கொடுத்தான்? தான் செய்த பிழைகளை நெஞ்சார நினைந்து மனதார உணர்ந்து வருந்தி திரிந்து மன்னிப்பு கேட்டான். அதனால் மருதமலையானும் கொடுத்தான். அன்பர்களே, மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை ஓங்காரத்தின் உட்பொருளாகிய ஞான பண்டிதனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அன்றியும் பெரியோர்களே, ஞான பண்டிதனாகிய சுவாமிநாதன் செய்த ஓர் அற்புத நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்லப் போகின்றேன். சுவாமி மலைக்கு 10 கல் தொலைவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் வேலம்மை என்ற ஒரு அம்மையார் இருந்தாள். அவள் கணவனை பிரிந்து கைக்குழந்தையுடன் வாழ வழியின்றி வரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வேலம்மே, வேலம்மே, வாங்கய்யா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. உங்க கடனை கொடுத்துடுறேன். கடனை கேட்க வரலம்மா, உன் கணவரை பத்தி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, நீங்க அவரை பாத்தீங்களா? எங்க இருக்காரு? நல்லா இருக்காரா? உடம்பு கொண்டு இல்லையே. என்னை பத்தி கேட்டாரா? அவர் என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. நீதாம்மா அவரை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி அவர் கவலையே படல. சுவாமி மலையிலே மேல திருவிழா மோகனாங்கிற பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரம்மா, வாழ்க்கை நடத்திட்டு. முருகன் உன்னை காப்பாத்துவாரம்மா. இப்பவே நேரா புறப்பட்டு போய் உன் புருஷனை பாரு, எல்லாம் சரியா போகுது. இந்த இதை வழிச்சல் இந்தம்மா, ஐயா, உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணமே நிறைய பாக்கி இருக்கு. இப்போ வழி செலவுக்கும் பணம் கொடுத்து பிரிஞ்ச எங்க குடும்பத்தை சேர்த்து வைக்க உதவி பண்றீங்க. உங்க பெருந்தன்மையை நான் மறக்க மாட்டேன் ஐயா, மறக்கவே மாட்டேன். வரையா. சாமிநாதன் ஓ புருஷனா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு வீடே கொடுத்திருக்க மாட்டேன். போன வாரம் வந்திருந்தா உன் புருஷனை பார்த்திருக்கலாம். நீங்க என்னமா சொல்றீங்க? 4 நாளைக்கு முன்னாடி அந்த மேனா மினிக்கு திடீர்னு காணாம போயிட்டா. அவளை தேடிக்கிட்டு உன் புருஷனை வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். அந்த முருகனுக்கும் வள்ளிக்கும் இன்னைக்கு திருமணம். அந்த திருமண திருவிழாவில கல்யாணமானவங்க எல்லாம் போய் நினைச்சதை நடக்கணும்னு வேண்டிக்குவாங்க. போமா, நீயும் போய் உன் குறைகளை சொல்லி நல்லா வேண்டிக்க. போமா, போ.
யாரும்மா நீ? நான் ஒரு அனாதை. அனாதையா? கழுத்துல தாலி இருக்கு, குழந்தை வேற. புரிஞ்சுக்கிட்ட, வருத்தப்படாதம்மா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன் புருஷன் நிச்சயமா உருப்பிட மாட்டாமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இந்த பொம்பளையிலே போய் போயிட்டான். புருஷனை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்களே. ஏமா, இதுவே நீ என்ன செய்ய போறதா உத்தேசம்? எங்கேயாவது கூலி வேலை கிடைச்சா கூட போதுங்க, என் குழந்தையை காப்பாத்திடுவேன். நீ கவலைப்படாதம்மா. வாழைத்தோட்டம் நிறைய நான் மொத்தமா குத்தகைக்கு எடுத்து காயங்களை சில்லறையா வியாபாரம் பண்றேன். நீ அவங்களை சுமந்துக்கிட்டு போய் கடையில போட்டீங்கன்னா 1-2 கிடைக்கும். அதை வச்சு நீ குடிச்சுக்கம்மா. இங்க பக்கத்துல இருக்கிற குடிசையில ஒண்ணு காலியா இருக்குது, அது என்னோடதான். நீ அதிலேயே தங்கிக்கலாமா. நீங்க நல்லா இருக்கணுங்க. சூடம் கொடுமா. இந்தம்மா. என் கண்ணுல அழாது. நான் தனியா விட்டுட்டு போயிட்டேனா என் கண்ணு அழாது. அழாது. பசிக்குதா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா எங்கம்மா நீ என் குழந்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? முருகன், அவருக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து. பிரிஞ்சு போன எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிடு முருகா, ஒண்ணு சேர்த்து வச்சிடு.
அம்மா குழந்தை போற அவசரம் வராதம்மா, நீங்க தைரியமா இருக்கீங்க, சொன்னதை கேளுங்கம்மா. ஐயோ என் குழந்தை குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஆள் போயிருக்குமா? முருகா, என் கணவரை தான் என்கிட்ட இருந்து பிரித்து என் குழந்தைய பிரிக்கிறாரு. முருகா, நீதான் என் குழந்தையை காப்பாத்துறியா? நீதான் என் குழந்தையை காப்பாத்துறியா? வேலம்மே, என்ன அப்படி பாக்குற? உன்னை விட்டுட்டு ஓடி போன உன் கணவன் சாமிநாதன் தான். வேலம்மே, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்காக என்ன மன்னிச்சுட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாழா வெட்டியா நடமாடிக்கிட்டு இருந்த எனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்த உயிர் நீங்க. குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா எங்கேம்மான்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஏங்கிட்டு இருக்கிறேன். என் வேதனையை போக்க வந்த கடவுள் நீங்க. வேலம்மே, நீ வந்து அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க இப்படி இங்க திடீர்னு? அது ஒரு பெரிய கதை. காசு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்த மோகனா என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு ஓடிட்டான். அவளை தேடிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன். கிடைக்கல. எப்படி முகத்துல முழிக்கிறதுன்னு வெட்கப்பட்டு வேலைக்காக தேடி அலைஞ்சேன். கடைசியில் இந்த வேலை கிடைச்சது. கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல இருந்தேன். அப்புறம் என்ன கும்பகோணத்துக்கு மாத்திட்டாங்க. நேத்து தான் இங்க வந்தேன். நீங்க வரலீங்க. என்ன விட்டு போன கணவரை கொண்டு வந்து சேர்த்து பிரிஞ்சு எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிடப்பான்னு அந்த சுவாமி மத தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் கண்ணீர் வடிச்சு கூப்பிட்டு என் குறைய தீர்த்து வைக்கத்தாங்க உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கா. உண்மைதான். சுவாமிமலை கோயில்ல இருந்து தீ விபத்துன்னு போன் வந்தது. போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க தீ விபத்து நடக்கல, யாரும் போனும் பண்ணலன்னு தெரிய வந்தது. சரிதான், இது யாரோ செஞ்ச குறும்பு நினைச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இங்க குடிசைகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். அத வேற யாரும் செய்யலீங்க. குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு உபதேசம் பண்ண அந்த குருநாதன் தான் நம்ம சேர்த்து வைக்கத்தான் அப்படி செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்ல, என்னையும் மனுஷனா மாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன். இது அந்த சுவாமிநாதன் மேல ஆணை. முருகா, அவன் பேரை சொன்னவங்களுக்கு என்னைக்குமே குறை வராதுமா. ஆமாமா, இனிமே வேலைக்கு வேலை, நிமிஷத்துக்கு நிமிஷம் 24 மணி நேரமும் நீங்க அவன் பேரை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. ஐயா, முதல்ல தலை காலெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச அந்த சுவாமி மேல சுவாமிநாதனை கும்பிட்டு வாங்க. குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படிங்க. முருகா, உன் தேவி வள்ளியம்ம திருமண திருவிழாவில பிரிஞ்சு போன என் கணவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்திடுன்னு வேண்டினேன். அப்படியே செஞ்சுட்டேன். குருநாதா, இனிமே நாங்க எப்பவும் இப்படியே இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பா. குடிசை பற்றி எரியும் செய்தி கேட்டு முகநாதா என் குழந்தையை காப்பாற்று காப்பாற்று என்று கதறினாள் பதறினாள். பக்தையின் குரல் கேட்டு சுவாமிநாதன் தீயணைக்கும் படைக்கு செய்தியை அறிவித்து வரவழைத்து குழந்தையை காப்பாற்றி குடும்ப தலைவனும் அல்லவா காப்பாற்றி சேர்த்தான். அத்தகைய ஆறுமல பெருமான் அன்புக்கு அடிமை ஆதலினாலே அவனுடைய பெருமையை 1000 நா படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது என்றால் ஒரு நா படைத்த அடியேனால் எவ்வாறு சொல்ல முடியும்? பக்தகோடிகளே, அடுத்து பழனிமலை மீது குடிகொண்டிருக்கும் பாலதண்டாயுதபாணி நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இப்போது சொல்லுகின்றேன். திண்டுக்கல்லில் கதிர்வேல் என்ற ஒரு அன்பர் வாழ்ந்து வந்தார். அவர்
சிறந்த வியாபாரி, பெரிய தனவந்தர். அவர் ஒரு நாள் பழனி ஆண்டவருடைய சந்நிதியில் பழனி ஆண்டவா, பாலமுருகா, நீ இல்லாம என்னால என்னப்பா செய்ய முடியும்? உள்ளூர்ல முதலா உன்னையும் நிரந்தர கூட்டா சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சப்போ எல்லாரும் என்ன கேலி பேசுனாங்க. இந்த முரட்டு பைய முன்னுக்கு வருவானா, காலி பைய காசு சேர்ப்பானான்னு என் காதல படும்படியாவே ஏளனமா பேசுனாங்க. ஆனா அத்தனை பேரும் வாயடைச்சு போற மாதிரி எனக்கு லாபத்தை நீ வாரி வாரி கொடுத்தப்பா. அதுல பாதி பங்கு உன் திருப்பணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த நாட்டுல செய்துகிட்டு இருந்த வியாபாரத்தை வெளிநாட்டிலையும் போய் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். முதல் முறையா வெளிநாடு போற எனக்கு வேண்டிய தைரியத்தையும் போதுமான விவேகத்தையும் வியாபாரத்தை வெற்றிகரமா முடிக்கிற சக்தியையும் கொடுத்து அருளும்படியா உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா. ஆண்டவனே முருகையா. அடே வடிவேலு, கதிர்வேலு, உன்னை கோவில்ல சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா. நிறுத்துற, நான் இந்த ஊருக்காரன். எனக்கு தெரியாம எப்பவாவது இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறியா? இல்ல. அப்புறம் ஏன்டா இன்னைக்கு வந்த? வடிவேலு, ஒரு அவசர பிரயாணம். ஆண்டவனை பார்த்துட்டு ஒன்னையும் வந்து சந்திக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அவசரமா? என்னப்பா அது? ஒண்ணு இல்லப்பா, வெளிநாட்டிலையும் வியாபாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணி நாளைக்கு நான் புறப்படலான்னு இருக்கேன். ஏன்பா, உள்ளூர்ல இருக்கிறது போதாதா? அதுக்கு இல்லப்பா, திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதை ஏன் நடுவ விடுவானே? ஒரு 5-6 வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வரலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அது போகட்டும், நீ எப்படி இருக்க? நல்ல நேரம் வருமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப வந்திருக்குது. என்ன பிரயோஜனம்? டேய், ஏன்டா அப்படி சொல்ற? பழனி தாலுகாவுக்கு மோட்டார் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏஜென்சி எனக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடைச்சா போதும், நிறைய லாபம் வரும், வாழ்க்கையும் வளமாகும். ஆனா 10,000 ரூபாய் டெபாசிட் கேட்கறாங்க. என்கிட்ட இருக்கிற நிலத்தை வித்தா கூட 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். பாக்கி 5,000க்கு கூட்டு சேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன். ஆனா பலன் இல்லை. அதனாலதான் என் குறையெல்லாம் இந்த பாலகண்டாயுத பாணிகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் தர்றேன்டா. வடிவேலு, நீ நிலத்தை விற்க வேண்டாம், 10,000 நான் கொடுக்கிறேன். என்னடா தகைச்சு போயிட்ட? கதிர்வேலு, ஒண்ணு இல்ல கதிர்வேலு, ஒண்ணு இல்ல. ஆமா, இந்த பணத்தை நீ எனக்கு எப்படி கொடுக்க விரும்புற? பங்கா இல்ல கடனா? இங்க பாருடா, எனக்கு பங்கு, லாபம், வட்டி எதுவுமே வேண்டாம். நீ நல்லா இருக்கும் போது திருப்பி கொடு, இல்லன்னா விட்டுட. ரொம்ப பெருந்தன்மைப்பா உனக்கு. ஆனா வியாபாரத்துக்கு வேண்டிய பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கி போட்டுட்டு வர்ற லாபத்தை நான் மட்டும் அடைய என் மனசாட்சி இடம் கொடுக்காதுப்பா. 3/4 பங்கு உனக்கு, 1/4 பங்கு எனக்கு. என்னடா பேச்சுது? இப்படி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு பணமே கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. பணம் பூரா உன்னுடையது, உழைப்பு தான் என்னுடையது. டேய், முடிவா சொல்றேன் கதிர்வேலு, இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு, மீதிதான் எனக்கு. சரிப்பா, உன் இஷ்டம்ப்பா. ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றி. வடிவேலு, நீ தர்ற லாப பணத்தை என் சொந்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன். ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ண போறேன். சரியா? உன் விருப்பம். அப்ப இன்னைக்கே பத்திரம் எல்லாம் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீட் எல்லாம் எழுதிடுவோமா? என்னடா அது, நம்பிக்கை இல்லாதவனுக்கு தர பத்திரம் அது இது எல்லாம். நான் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். இருந்தாலும் ஒரு சாட்சியா என்ன கடவுளுக்கு கொடுத்த கற்பூரம் வேணுமா, இல்ல ஏழைகளுக்கு கொடுக்க சில்லறை வேணுமா? ரெண்டும் இல்லப்பா. ரெண்டும் இல்லாம வியாபாரத்துக்கு எடுத்து என்ன ஏன் கூப்பிட்டீங்கண்ணே? கற்பூரே இல்ல சண்முகம், இவரே என்னுடைய நண்பர் கதிர்வேலன் பேர். வணக்கம். வணக்கம். இவரு நானும் ஒன்னா சேர்ந்து மோட்டார் ஸ்பேர் பார்ட் ஏஜென்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். 10,000 ரூபாய் மூலதனமா போடுறேன். நீ என்ன போடுற? நான் ஒண்ணும் போடலப்பா. ஒண்ணும் போடலன்னா வியாபாரம் சோபிக்காதே. உழைப்பு என்னதானே? உழைப்பு உனது, பணம் ஆவறது. என்ன கணக்குது? நான் ஒர்க்கிங் பார்ட்னர். ஓஹோ, ஆமா, லாபத்துல எப்படி கணக்கு? ஆளுக்கு பாதி. ஆனா எழுத்து மூலமா இதை பத்தி ஒண்ணுமே வேணாங்கிறாருப்பா. நான் தான் ஒரு சாட்சியா இருக்கட்டுமே உன்னை கூப்பிட்டேன். வடிவேலு, கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாருப்பா, எங்களுக்கு சாட்சி எல்லாம் வேண்டாம், நீ போய் உன் வியாபாரத்தை கவனிப்போ. என்னடா கற்பூரம் விக்கிறவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உலக அனுபவமே இல்ல.
இந்த காலத்து 50 ரூபாயை கடனா கொடுத்தா 5 தடவை கோர்ட் வாசலுக்கு ஏறி இறங்க வேண்டியதா இருக்குது. 1000 கணக்கில் பணத்தை போடுறீங்க. இதுக்கு ஒரு சாட்சி பத்தாது, 9 சாட்சி தேவை. தேங்காய் கடை தேங்கராஜா, வெத்தலை கடை வெள்ளச்சாமி, பழகடை பஞ்சாட்சரம், நிறுத்துப்பா. சாட்சிங்க. அதைத்தாப்பா நிறுத்த சொல்றேன். நீ ₹1 கற்பூரம் கொடு. இந்த இங்க வாடா. கற்பூரே கற்பூர கற்பூரே கற்பூரே. கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஏன்டா கோவிலுக்கு வர்ற? அங்க பாருடா, அங்க பாரு. நாம 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பழனி ஆண்டவன். இந்த தெய்வத்தை விட ஒரு சாட்சி வேணுமாடா? வாடா. அடாடா, நம்பிக்கைன்னா கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். ஆண்டவரே, உன் பாதத்துல வச்சு இந்த பணத்தை கொடுக்கிறேன். இவன் ஆரம்பிக்கிற வியாபாரம் நிலைச்சு தழைச்சு வளர நீதான் இவனுக்கு அருள் பாலிக்கணும். நல்லா இருற. வா. நட்புக்கே இலக்கணம் இவங்க. முருகா, பழனி ஆண்டவா, வியாபாரம் இப்படியே மேலும் மேலும் விருத்தியானா வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் தங்கரதை இழுத்து பால் அபிஷேகம் செய்றேன், பால் அபிஷேகம் செய்றேன்.
திடீர்னு இப்படி வந்து நிக்கிற? வரப்போறேன்னு தெரியப்படுத்திருந்தா நான் பிரம்மாண்டமான வரவேற்புலாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன். அதெல்லாம் எதுக்குப்பா வடிவேலு? என்ன பார்த்ததும் உள்ளன்போட ஓடி வந்து பாபான்னு வரவேற்கிறியே, இந்த அன்பு ஒண்ணே போதும்பா. அதெல்லாம் சரி, முதல்ல நீ வந்து உட்கார். சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கிறப்பா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். ஆமா, பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப சௌக்கியமா இருந்ததுப்பா. ஆமா, வெளிநாட்டுல 5-6 வருஷம் இருக்க போறேன்னா 2 வருஷத்துல வந்து நிக்கிறேன். அது இருக்கட்டும், ஊருக்கு எப்ப வந்த நீ? நேத்துதான்ப்பா வந்தேன். வந்ததும் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஆண்டவனை கும்பிட்டுட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். அப்படியா? வெளிநாட்டு வியாபாரம் எல்லாம் எப்படி? வடிவேலு, நான் முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்களை பழனி ஆண்டவன் எனக்கு ரொம்ப சுலபத்துல முடிச்சு கொடுத்துட்டான்ப்பா. ஆமா, உன் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பிரமாதம். இதுவரைக்கும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம். 10 லட்சம். வடிவேலு, பழனி ஆண்டவன் பாதத்துல வச்சு நான் கொடுத்த பணத்தோட பெருமையை பத்தியா? 10,000க்கு 10 லட்சம் லாபம். ஏன்பா, என் பங்குக்கு 5 லட்சம் வரும்ல, அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம்? நீ சொல்லு, நீயே சொல்லு. அட சொல்லுப்பா. என்னது? திருப்பணி செய்ய போறியா? ஆமாப்பா, அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே. என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போறியா? பணம் ஒண்ணுதான். வடிவேலு, உன்கிட்ட எதுப்பா பணம்? பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு 10,000 கொடுத்தேன். அந்த 10,000 தான் இன்னைக்கு 10 லட்சம். நீ கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? எங்க கொடுத்த? எப்ப கொடுத்த? எதுக்காக கொடுத்த? நண்பா, இனிமே சொல்லாத. ஏன்? இருக்கிறது போதாதுன்னு இன்னொருத்தன் சொத்துக்கு ஆசைப்படுற உன்ன என் நண்பன் சொல்லிக்க வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வடிவேலு, வடிவேலு, நடந்ததை எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாரு. நன்றி கட்டத்தனமா நடந்துக்காதே. லாபம் எல்லாம் உனக்கே வேணும்னு கேளு, நான் விட்டு கொடுத்துறேன். ஆண்டவனுக்கு சேர வேண்டிய 5 லட்சத்தையும் உனக்காக நானே கொடுத்து திருப்பணியை நல்லபடியா முடிச்சு வச்சிடுறேன். வடிவேலு, வடிவேலு, இங்க பாருடா, இங்க பாருடா. பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே. அவன் 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 உன்னை சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட மாட்டான். நடா சும்மா பயணி ஆண்டவன் அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற. ஏய், அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா? நேத்து 5,000 ரூபாய் செலவச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கரதம் தங்கரதம் தெரியுமா அவனுக்கு? தெரியுமாடா? என்ன பிரயோஜனம்? என்னடா பிரயோஜனம்? நில்லடா. அடுத்து கெடுக்காம, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாம, உள்ள தூய்மையோட இருக்கிறவன் ஒரு பைசாவுக்கு சூட வாங்கி கொடுத்தாலும் போதும், அந்த ஆண்டவன் ஓடி வந்து உதவி செய்வான். வடிவேலு, நல்லா நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம 2 பேரும் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக்கி வச்சிருக்கான். ஒண்ணு வெறும் 10,000 ரூபாய்க்கு என்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுட்டான். பாத்தியாடா? ஏன்டா நீயும் நானும் கடவுளை வணங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தாண்டா. அப்படின்னா என்ன போலீங்கிறியா? ஆமாடா, ஆமா. நீ மலையேறி போய் திருமணம் கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி ஒரு முறை முருகான்னு கூப்பிட்டா போறோம். அந்த ஆண்டவன் மலையில இருந்து உங்ககிட்ட இறங்கி ஓடி வர வேண்டாம். நிறுத்து, நிறுத்து. உன்ன மாதிரி ஆளுங்க 5,000 இல்லடா, 50 லட்சத்துக்கு ஆராதனை அபிஷேகம் பண்ணி வச்சாலும் ஆண்டவன் வரமாட்டான், வரவே மாட்டான்டா. வராமலா எனக்கு 10 லட்சம் லாபம் வந்தது. வரும்டா, வரும். நிலக்கு நிக்க. ஏன் தெரியுமா? உன்னை போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன், அவன் சொத்தை அபகரிக்க நினைக்கிறவன், ஏமாத்தவன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும். அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொல்லாது நின்று கொல்லும்னு சொன்னாங்க. வெளியில போ. போடா வெளியே. போடா வெளியே. நீயா போறியா இல்ல போக வைக்கட்டுமா? போறேன்டா, போறேன், கோர்ட்டுக்கு போறேன். வடிவேலு, என் தெய்வம் கோவணம் கட்டி குழந்தை உருவத்துல இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியடா. அவன் தாம் பங்கு உன்கிட்ட வாங்காம விட மாட்டான். அப்படி இல்ல உனத்தான் வெற்றி, துரோகத்துக்கு வெற்றி, அக்கிரமத்துக்கு வெற்றி, அநியாயத்துக்கு வெற்றி.
என் பழனி ஆண்டவருக்கு தோல்வி, படுதோல்வி, படுதோல்வி. பழனியாண்டவருக்கு படுதோல்வி, படுதோல்வி. அவன் தோத்து போய் 3 மாசம் ஆச்சுடா. இருந்த ஒரே சாட்சி சூடமித்த சண்முகம் 3 மாசத்துக்கு முன்னால அவன் கார்ல அடிபட்டு செத்து போன செய்திய பத்திரிகையில வந்து தெரியாம எழுதிட்ட வந்து மோதுறான். மழைய மழைய பழனி ஆண்டவனே, பாலமுருகா பாலமுருகான்னு பக்தர்கள் எல்லாம் உன்னை கூப்பிடுறதுனால ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு உன்னை அவன் நினைச்சுட்டான்ப்பா. கை நீட்டி வாங்கின பணத்தையும் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். அவரு நான் சும்மா வர போறதில்ல, கோர்ட்டுக்கு போக போறேன். எதுக்காக? பணத்துக்காகவா? இல்ல ஆண்டவனே, இல்ல. பணத்தை வாங்கும் போது சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒண்ணு அவன் மறந்துட்டானே. நீ யாருன்னு அவனுக்கு நான் உணர்த்தணும். இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் உன் சக்தியை எடுத்து காட்டணும். அதுக்காகத்தான்ப்பா நான் கோர்ட்டுக்கு போறேன். ஆண்டவனே, எனக்கு துணையா இரு. தேவமே, என் கூட இரு. என் கூட இரு முருகா, என் கூட இரு. என் கூட இரு முருகா, என் கூட இரு. எழுத்து மூலமா எதுவும் இல்ல, சாட்சியாவது உண்டா? மலை மேல நின்னுகிட்டு மனுஷ செய்யற நல்லதையும் கெட்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பழனி ஆண்டவரை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாதுங்க. இந்த வழக்குல வாதி நான் இல்லைங்க, தெய்வம். அதனாலதான் வாதாடத்து கூட வக்கீல நான் ஏற்பாடு பண்ணல. இப்பவும் சொல்றேன், அவரு வணங்குற அதே பழனிமலை தெய்வத்து மேல சத்தியம் பண்ணி என்கிட்ட அவர் பணம் வாங்கலன்னு சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேங்க. அது மட்டும் இல்ல, என்னால அவர் கௌரவத்துக்கு இடுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னு நீங்க நினைச்சா என்ன நஷ்டஈடு கொடுக்க சொன்னாலும் கோர்ட்டு செலவோட சேர்த்து கொடுத்துறாங்க. மிஸ்டர் வடிவேலு, உங்க அபிப்பிராயம்? அவர் சொன்னபடியே சத்தியம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். எஸ், ப்ரொசீட். நான் வணங்குற பழனியாண்டவன் மேல சத்தியமா சொல்றேன், பணம் வாங்கல வாங்கல வாங்கவே இல்ல. எப்ப போய் சொல்ற? சண்முகாணி உயிரோட இருக்க 3 மாசத்துக்கு முன்னால கும்பகோணத்துல நீ கார்ல அடிபட்டு செத்து போனதா சொன்னாங்களே, நீ உயிரோட இருக்க? எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவன் என்ன பொழைக்க வச்சுட்டான். ஏன் தெரியுமா? கதிர்வேலுன்ற முருக பக்தனை வடிவேலுன்றவன் மோசம் பண்ண போறான். சமயத்துல போய் சாட்சி சொல்லி நீதியை நிலநாட்டணும்ன்றதுக்காக தான். இவரான இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இவருக்கு எல்லா விவரமும் தெரியும். இவரை என் தரப்புல சாட்சியா விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கிறேங்க. எஸ், இந்த வழக்குல நீங்க சாட்சியில் விரும்புறீங்களா? ஆமாங்க, இந்த வழக்க பத்தி பத்திரிகையில படிச்சேன். அதனாலதான் பதறி போய் ஓடி வந்தேன். எஸ், ப்ரொசீட். 2 வருஷத்துக்கு முன்னால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு தை அமாவாசை. பழனி ஆண்டவனுக்கு முன்னால கதிர்வேலு வடிவேலு கிட்ட 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தார். அதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். எல்லாம் 100 ரூபாய் நோட்டு. ஒரே கட்டா கொடுத்தாரு. இவ்வளவு கனம். அது மட்டும் இல்லாம இவருக்கு கிடைக்கிற லாபத்துல அவருக்கு பாதி பங்கு தர்றேன்னு சொன்னாரு. அதையே என் காதால கேட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. Your Honor,
கரிவேலு? அவர் நமக்கு தெரியாது என்றால் பார்த்தவுடன் தெரிஞ்சு காரியத்தில் இறந்து விட்டதாக சொன்னார்களே என்று அவர் எதற்காக கேட்டீர்? யுவர் ஆனர், வந்து வந்து வாதியின் வழக்கிற்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சண்முகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது. மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று முடிவு செய்கிறேன். எனவே வாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்று வழக்கில் குறிப்பிட்ட தொகையை கோர்ட்டு செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன். அவன் துணிஞ்சு ஓ மேல சத்தியம் பண்ணலப்போ அநீதிக்கு தாவற்றி அக்கிரமத்துக்கு தாவற்றி நான் வணங்குற தெய்வமான உனக்கு படு தோல்வின்னு நான் பதறி போயிட்டேன்ப்பா. நான் பதறி போயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல உன் கோயில் இருக்கிற திசை பக்கமா கவுளி சொன்னதை கேட்டேன். அப்பவே என் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. என்ன காப்பாத்துறதுக்கு நீ வந்துட்டேன்னு நான் பூரிச்சு போயிட்டேன்ப்பா. சூட வைக்கிறவனை சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி உன்னை நம்புனவங்கள நீ எப்பவுமே கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. என் தெய்வமே நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. வேல் முருகா, வெற்றி எல்லாம் உனக்கு தாப்பா. வெற்றி வேல் முருகா, உனக்கு தாப்பா வெற்றி, உனக்கு தான் வெற்றி. முருகையா, உனக்கு தான் வெற்றி. அந்த வெற்றியை தேடி கொடுக்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்தது யாரு? பழனி ஆண்டவன் தான். அன்பர்களே, பெரியோர்களே, எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல்தான் என்று கதிர்வேலை போல் யாரொருவர் உண்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சாட்சியாக மட்டுமல்ல, வேலைக்காரனாக, காவல்காரனாக, தோழனாக, தொண்டனாக என்றுமே நின்று துணை புரிவான் பழனியப்பன். ஆனால் அதே நேரத்தில் வடிவேலை போல் அவன் நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிற எத்தவேளை எம்பெருமான் என்னாலும் என்றுமே தண்டிக்காமல் விடமாட்டான் பாலதண்டாயுதவன். அன்பர்களே, தாய்மார்களே, அடுத்து இப்பொழுது திருச்செந்தூரில் வாழும் செந்திலாண்டவன் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்ச்சியை சொல்லப் போகின்றேன். திருநெல்வேலியில் ஆறுமுகம் என்ற ஒரு அன்பர் இருந்தார். அவர் ஒரு நாள் அந்த திருச்செந்தூரான கும்பிட்டது போதும், தூக்கி தரையில். நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் பேசல, என்ன பேச வச்சுட்டான். ஐயோ, என்னங்க இது காயம்? என்னாச்சு? அல்லும் பகலும் ஆறுமுகனை கும்பிட்டமே, அதுக்கு அவன் கொடுத்த அன்பளிப்பு. வருஷம் திருச்செந்தூருக்கு போய் விரதம் இருந்து வாழ்க்கைக்கு கவசம்னு நினைச்சு கட்டிக்கிட்டு வருவோமே காப்பு, அதுக்கு கிடைச்ச வெகுமதி. நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே தொழில நஷ்டப்பட்டு ரங்கசாமியோட சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்யலாம்னு தானே இருந்த நகைகளை எல்லாம் விக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். ஆமா, அதுக்கு என்னங்க இப்போ? 4 ரவுடிகள் என்ன வழிமறைச்சு கொண்டு போன நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு பேர சொல்றேன். போதும் அவர் நமக்கு காட்டின கருணை, செஞ்ச உதவி, கொடுத்து சமாளம். இதோ பாருங்க, ஆத்திரப்பட்ட ஆண்டவனை திட்டாதீங்க. நான் உறுதியா சொல்றேன், ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த சின்ன நஷ்டத்தை கொடுத்திருக்காரு. ஒருவேளை நாம் அந்த நகைகளை எல்லாம் வித்து செய்ய போற வியாபாரம் ஆண்டவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ. அதுக்காக மிச்சம் மீதி இருந்த கைப்பொருளை எல்லாம் நஷ்டமடைய செஞ்சது என்ன நியாயம்? எது நியாயம் எது நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும்.
நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன். வள்ளியம்மே, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னையில இருந்து அவரை நான் வணங்கவே மாட்டேன். வேண்டாங்க, தேவனிந்திர தேடிக்காதீங்க. தவறு உங்க மேலதான். வள்ளியம்மே, ஆண்டவன் உங்களுக்கு பொருளை கொடுத்தாரு, தொழிலை கொடுத்தாரு, அந்த தொழில நிறைய லாபத்தையும் கொடுத்தாரு. ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ தெரியாம வாழ்ந்து கேட்டது நீங்க தானே. அன்புல கொடுத்தாலும் அளந்து கொடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டீங்களா? சிரிச்சவெல்லாம் சிநேகித, உங்க காலை தொட்டு கும்பிட்டவெல்லாம் தோழ, முருகான்னு சொன்னவெல்லாம் பக்தன் முடிவு பண்ணி இருக்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஆண்டவனை ஏன் குறை சொல்றீங்க? என்ன நடுத்தருவுல நிறுத்துற அந்த நன்றி கிட்டவனுக்கா பஞ்சு பேச? யார் நன்றி கெட்டவங்க? இல்லைங்க. என்ன சொல்லு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருந்து பறிச்சது நகைய மட்டும்தான், என் மாங்கல்யத்தை இல்லைங்க. அந்த திருடங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகையில பறிச்சுட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் பொட்டோட உங்க முன்னால நின்று பேச முடிஞ்சிருக்கா? ஐயோ, இப்ப சொல்லுங்க, யார் நன்றி கெட்டவங்க? ஆண்டவனா? 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 இல்லை, 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 இல்லை. ஆண்டவா, 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 வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. சிந்தில் நகர் சேரகா என்று திருநீர் அறிவோருக்கு மேவராதே வினை அப்படின்னு தினம் தினமும் புகழ்வாடி துதிக்கிற நானே உருளை இழந்த வேதனையில என்ன மறந்து என்னென்னமோ பேசிட்டேன்பா. என்ன மன்னிச்சு முருகா, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. என்னங்க இது? திருச்செந்தூர்ல நாளை கழிச்சு உங்க அக்கா மனுக்கு கல்யாணம் இல்ல, அதுக்காக முறைப்படி பத்திரிகை வந்திருக்குது. நீ எப்ப புறப்பட போற? நான் போறது இல்லைன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேங்க. ஏன் வள்ளியம்மே? போன தடவை போன போதே அக்கா என்கிட்ட சரியா பேசல. என்ன காரணம்? தொழில நஷ்டம் ஏற்பட்டு அவங்க அந்தஸ்துக்கு நாம தாழ்ந்துட்டோம் இல்லையா, அதனாலதான். இப்போ உடம்புல ஒரு நகை இல்லாம போனா என்ன மட்டும் இல்ல உங்களையும் கேவலமா பேசுவாங்க. வள்ளியம்மே, இந்தாம்மா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு புறப்படும். என்னமா இது? ஆச்சரியப்படாதீங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற உங்களுக்கு என் புருஷன் பழப்பதான் தெரியுமில்ல. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். இதையும் எடுத்துக்கிட்டு போய் பழையபடி குடிச்சு தீர்த்துட்டாருன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அதனால இதை உங்ககிட்ட கொடுத்து வைக்கலான்னு தான் கொண்டு வந்தேன். நீங்க பேசணும்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தம்மா. அம்மா, ஒண்ணும் யோசிக்காதம்மா, இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா. நான் வர்றேம்மா. செந்தில் ஆண்டவன் திருவிளையாடல பாத்தீங்களா? புறப்படுங்க. நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்? இந்த நகை திருட்டு போன விஷயமா நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருக்கு. அவங்க கேட்டா? எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. வள்ளியம்மே, என்னங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே செந்திலாண்ட தரிசனம் பண்ணிட்டு வா, மறந்துடாத. சரிங்க. செந்திலாண்டவா.
செந்தில்லாண்டவா, இத்தனை வருஷமா புது புடவை கட்டி பொன்னகைகளை போட்டு கணவன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமையோட வந்து போற பொண்ணு மாதிரி உன் கோயில என் தாய் வீடா நினைச்சு வந்துட்டு இருக்கிற என்ன இன்னைக்கு இரவல் நகையோட கொண்டு வந்து நிறுத்திட்டியே, இது நியாயமா? முருகா, நாங்க 1000 தான் தவறு பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. என்ன பாக்குற? எடு நகைய. உடுக்கலை என்ன கொன்னுருவேன். இந்தாப்பா, அந்த டிரான்ஸ்பர் மாத்துற வரைக்கும் இப்படித்தான் அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஏய், நீ இங்கேயா இருக்க? இனிமே நீ தப்ப முடியாது. எங்கே உன் கூட்டம் சொல்லிடு. Thank you, Inspector. Welcome. குடியோனே, இரவல் நகையோட வந்த எனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி அது மூலமா சொந்த நகையை திருப்பி கொடுத்த தெய்வமே. முருகா, கெட்டவனோட கூட்டு சேர இருந்த என்ன நகையை பறிச்சு அதன் மூலமா அதை தடுத்து நிறுத்தி எங்க கௌரவத்தை காப்பாத்தின கடவுளே. முருகா, இப்படி நிழல் போல தொடர்ந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆமாப்பா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். வாழ்நாள் முழுவதும் வழக்கம் போல சஷ்டி விரதத்துக்கு வந்துகிட்டே இருப்போம்.
சகலம் சரசம்பவம். திருடன் துரத்திய பொழுது விளக்கணிந்து எப்படி மின்சார கோளாரா? இல்லை, பின் எப்படி? கூறும் அடியார்கள் வினை தீர்ப்பதற்கென்றே 6 முகங்களில் ஒரு முகத்தை கொண்டு யார் எந்த நேரத்திலே கூப்பிடுவார்களோ அந்த அபய குரல் எங்கிருந்து வருமோ அவளை காக்க வேண்டுமே என்று கடற்கரையோரம் காவல் இருக்கும் செந்திலாதிபன் காதிகளிலே அந்த வள்ளியம்மையின் அபய குரல் விழுந்தது. விளக்கை அணைத்தான், பக்தரை காப்பாற்றினார். அக்கிரமங்களை புரிந்து வந்த அசுரரை அழித்து அமரரை காப்பாற்றிய இடமல்லவா அந்த செந்திலம்பதி. தஞ்சம் என்று தன்னையே நம்பி வந்த அடியார்களை திருடனிலிருந்து மட்டுமல்ல காலனிடமிருந்தும் காப்பாற்றுவான் செந்தில் கந்த பெருமான். அன்பர்களே, மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றத்தில் மேவும் தெய்வ யானை மணவாள நிகழ்ச்சிய ஓர் அற்புத நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். மதுரை மாநகரில் மணி என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு குமரேசன் என்ற ஒரு நண்பன். ஒரு நாள் மணி குமரேசனை சந்தித்தான். புது படம் வந்திருக்கு, வா போலாம். நான் வரல மணி. ஏண்டா? கோயிலுக்கு போகணும். அடாடா, எப்ப பாரு கோயில் கோயில் கோயில். அந்த கோயில்ல இருக்கிற கடவுளால உனக்கு என்னடா கிடைச்சது? எத்தனையோ கிடைச்சது. அதுல ஒண்ணே ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். சொல்லி என்னடா பிரயோஜனம்? நீ நம்ப மாட்ட. பரவாயில்ல சொல்லு. மணி, 10 வருஷத்துக்கு முன்னால என் மனைவிக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து சுயநினைவே இழந்துட்டான். ஒரு குறிப்பிட்ட மருந்தை கொடுத்தாதான் பொழைக்க வைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனுடைய விலை 7 ரூபாய். கையில பணம் இல்ல. மாச கடைசி பல பேரை கேட்டேன், கிடைக்கல. கடைசியா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுவேன், தொழுவேன். என் மனைவியை காப்பாத்துற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினேன். வர்ற வழியில என் கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பொட்டி. என்னை அறியாம அதை எடுத்து பிரிச்சேன். அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. முருகா, என்ன காப்பாத்திட்டப்பான்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிர்ந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன்.
அப்படியே அப்படியே மெய் மறந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு மருந்த வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடினேன். என் மனைவியும் பழைச்சிட்டாடா, என் மனைவியும் பழைச்சிட்டா. ஓஹோ, அதான் நீ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாரியோ? போறது மட்டும் இல்லடா, அங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தெய்வீயான திருமண திருவிழாவுக்கு என் மனைவி மக்களோட போய் பாலாபிஷேகமும் செஞ்சுட்டு வரேன்டா. கோயிலுக்கு போறதை விட கொடுமடா இது. நீ கடவுள்னு கும்பிடுற அந்த கல்லு மேல ஊத்துற பாலை 10 ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெத்தவங்களாவது வாழ்த்துவாங்க. மணி, கோச்சுக்காத. கேள்விக்கு பதில். நீ கும்பிடுற கடவுள் பேசுச்சா? இல்ல. பால் வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்குற? நிறுத்துற. நேத்து என்ன கடத்தலுக்கு கூட்டிக்கிட்டு போய் உன் அண்ணனுடைய 1 வயசு குழந்தைக்கு 50 ரூபாய் கொடுத்து சட்டை வாங்கினல்ல, ஆமா. அந்த குழந்தை பேசுச்சா? இல்ல. சட்டை வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்குன? அது குழந்தை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கினேன். அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா. என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட செய்யறேன். அப்படியே இருக்கட்டும். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு பணமும் பங்களாவுமா கொடுத்திருக்கான் இல்லையே? என்ன போல நீ ஒரு சாதாரண தொழிலாளியா தானே இருக்க. பணமும் பங்களாவும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுடா. அதை விட மேலான அமைதியையும் நிம்மதியையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அது போதுண்டா. அமைதியும் நிம்மதியும் ஆண்டவன் கொடுக்கறதில்ல. அவன் தன் அறிவால தேடிக்கிற சொத்து. அது உன் கருத்து. எல்லாமே அவனாலதாங்கிறது ஏன் முடிவு. முட்டாள்தனமான முடிவு. நிறுத்துற. உனக்கு புரியலன்னா என் மனசை ஏன்டா புண்படுத்துற? அப்போ நீ ரொம்ப புரிஞ்சவனா? எங்க அந்த கடவுளை என் கண்ணை காட்டு பார்க்கலாம். ஏண்டா கத்துற? வலிக்குதே. அப்படியா? எங்க அந்த வலியை கொஞ்சம் காட்டு. வலியை உணரத்தான் முடியும், காட்ட முடியாது. கேவலம். இந்த வலியையே உன்னால காட்ட முடியல. சர்வ வல்லமை உள்ள அந்த கடவுளை எப்படி நான் காட்ட முடியும்? இது மாதிரி உணரத்தான் முடியும். என்னடா குழப்பற? இல்ல, தெளிய வைக்கிறேன். இது என்ன படி? என்ன பாஷையுமே புரியலையே. மலையாளம், மாத்ருபூமிங்கிற பத்திரிகை. நீ மலையாளம் படிச்சிருக்கே, உனக்கு புரியுது. அதனாலதான்டா சொல்றேன், படிச்சவனாலதான் பாஷையை புரிஞ்சிக்க முடியும். பக்தி உள்ளவனாலதான் பரம்பொருளை புரிஞ்சிக்க முடியும். போத நிறுத்தலா. இல்லாத ஒரு பொருளை எவ்வளவுதான் இருக்குன்னு நீ எடுத்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அது என் உரிமை. கடவுள் இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா. அது மாதிரி தான்டா தெய்வம் இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. குமரேசா, மணி, கடைசியா நான் சொல்றதை கேளு. நான் இருக்குங்கிறவன், நீ இல்லைங்கிறவன். இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாம 2 பேரும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிக்கிறவங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒருத்தர் சந்திச்சுக்கணும். அதனால நாம கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்கணும்னா கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனைய இனிமே பேசி நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்க வேணாம். அது யாருக்குமே நல்லதில்லை. நீ சினிமாவுக்கு போ, நான் கோவிலுக்கு போறேன்.
வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல வழிய மாத்திக்கிட்டா போற. அண்ணே முதல்ல துட்டு எடுங்க, யாராவது பார்த்தா மானம் போயிடும். அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா வாங்கின கடனை இப்பவே திருப்பி கொடுத்துரு. கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறேன். போன மாசம் கேட்ட இந்த மாசம் என்ன, இப்ப அடுத்த மாசம் இப்படியே ஒவ்வொரு மாசமும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்ப கொடுக்கறது, நான் என்னைக்கு வாங்குறது? அண்ணே தப்பா நினைக்காதீங்க, குடும்பத்துல திடீர்னு கொஞ்சம் செலவு வந்துருச்சு. ஏன் போய் சொல்ற? எப்ப பார்த்தாலும் சினிமா சீட்டாட்டம் ஹோட்டல்ல கண்டபடி செலவு பண்ணிட்டு குடும்பத்து மேலயா பழிய போடுறேன்? அண்ணே உங்க கால்ல வேணாலும் விடறேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறேன். அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்கல, மறுநாளே கேட்ல வந்து நிற்பேன். எல்லாரும் எதுலையும் துண்ட போட்டு உன் மானத்தை வாங்குவேன். வாங்குற கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்னை பார்த்து போவேன். ஞாபகம் வச்சுக்க. போ. அடடே வாப்பா, சௌக்கியமா? இப்படி உட்கார். பரவாயில்ல சோமு, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? சோமு, ஒருத்தர்கிட்ட 250 ரூபாய் கடன் வாங்கினேன், அதை உடனே திருப்பி கொடுக்கலன்னா என் மானமே போயிடும். நீதாப்பா உதவி செய்யணும். மணி, கடனை வாங்கி கடனை கொடுக்கிறவனும் மரமேறும் போது கையை விடுறவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால வாங்கினவன் காலையே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தீர்த்துடு. அதுதான்ப்பா புத்திசாலித்தனம். மணி, கையில இருந்த பணத்தை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துக்காக இப்பதான் ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். சாரி. என்னங்க 1.5 மணி நேரம் லேட்டா? அப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? வரலீங்களா? சரிங்க. யார் நீங்க? மிஸ்டர் கார்த்திகேயனோட ஃப்ரெண்ட் மணி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவர் இல்லைங்க, இப்பதான் திருச்சிக்கு புறப்பட்டாரு. இவனும் இல்லையா? ஐயா, ரொம்ப முக்கியம்னா ஒண்ணு செய்யுங்க. இன்னைக்கு பிளைன் 1.5 மணி நேரம் லேட்டுன்னு இப்பதான் ஐயா எனக்கு போன் பண்ணாரு. உடனே நீங்க ஏரோட்ராமுக்கு போனா அவரை பார்க்கலாம். நன்றிங்க. அடுத்த மாதம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்கற, மறுநாளே கேட்ல வந்து நிப்பேன். எல்லாரும் எதிரையும் துண்ட போட்டு உன் மானத்தை வாங்குவேன். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்னை காரி தூணு துப்போம். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. காரி துப்புவாங்க. துப்புவாங்க.
10 வருஷத்துக்கு முன்ன என் மனைவிக்கு பயங்கர காய்ச்சல் வந்து சுயநினைவையே இழந்துட்டார். கையில பணம் இல்ல, மாச கடைசி. பல பேரை கேட்டேன், கிடைக்கல. திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுதேன், தொழுதேன். திரும்பி வர்ற வழியில கால்ல ஏதோ தட்டுப்பட்டது. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. உடனே முருகா என்ன காப்பாத்திட்டேன்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிர்ந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். ஏய் மணி, அப்படியே மெய் மறந்து அங்கேயே சாஷ்டாங்கமா விழுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு மருந்தோட ஓடினேன். மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, புடைச்சிட்டா. உன்னை பத்தி என் நண்பன் எவ்வளவோ எடுத்து சொன்னான், நான் நம்பல. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் சூழ்நிலை உன்னை நம்பித்தான் பாரேன்னு ஒரு சபலத்தை ஏற்படுத்தும். அதனால என் குறைய உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு சம்பளம் 250 ரூபாய். ஆனா கடனை கொடுத்துட்டா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டா கடனை கொடுக்க முடியாது. கடனை கொடுக்கல என் மானமே போயிடும். என் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த ஆபத்துல இருந்து நீ மட்டும் என்னை காப்பாத்தி கொடுத்தீன்னா என் ஆயுள் பூரா உனக்கு அடிமையா இருப்பப்பா. அடிமையா இருப்பேன், அடிமையா இருப்பேன், அடிமையா இருப்பேன், அடிமையா இருப்பேன். என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா, ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. உயிருக்குயிரான நண்பர்கள் கூட 4 நாள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உதவி செய்யறாங்க. நான் இப்பத்தானே உன்னை கேட்டேன், அதுக்குள்ள எப்படி உதவி செய்வேன்? அப்பா முருகா, உன்னை முத கும்பிட்டதுக்கு இப்படி ஒரு ஆபத்தா? ஆரம்பிச்சு 5 வருஷமா நல்லாவே நடத்திட்டு வரேன். இன்னைக்கு சீட்டு எடுத்த நபருக்கு பணம் கொடுக்கறதுக்காக 25,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தேன். பணம் வச்சிருந்த பெட்டி எங்கேயோ விழுந்துருச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், இல்லாட்டி என்னால தொழில் நடத்த முடியாது. என்ன யாருமே நம்ப மாட்டாங்க சார். நோட்டு நம்பர்களை குறிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. டோன்ட் பி வரி. இப்பவே இந்த விவரத்தை எல்லா ஸ்டேஷனுக்கும் தெரிவிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. இது எப்படிதான் சார்? பணம் எல்லாம் அப்படியே இருக்கு. குட். ஏன் மிஸ்டர், இந்த பெட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திருப்பரங்குன்றம் ரோட்ல. தம்பி, 5-10க்கே கொலவழர் அந்த காலத்துல 25,000 அப்படியே கொண்டு வந்து கொடுத்து என் உயிரை விட மேலான மானத்தை காப்பாத்திட்டே. இந்த 500 ரூபாய் வச்சுக்க. கடமையை செஞ்சேன்,
அதுக்கு காசு வாங்குறது தவறு. இருந்தாலும் நானும் ஒரு மான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 250 ரூபாய் கடனா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். நீ நேர்மையான மட்டுமல்ல, ரொம்ப மேன்மையான. என்ன தப்பா நினைக்காது, நான் மனப்பூர்வமா கொடுக்கிறேன். என்ன அன்பளிப்பா நினைச்சு இந்த 500 ரூபாயை வாங்கிக்க. சக்தி எப்போது எனக்கு சக்தி எதப்பா? ஆனா அனுபவ ரீதியா தஞ்ச படைச்சவங்களை தாயை போல ஆதரிச்சு அன்பு காட்டுற தெய்வம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். முருகா, உண்மையா சொல்றேன், உளமாற சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் மட்டுமல்ல, என் சந்ததியே உனக்கு அடிமையப்பா, அடிமை. முருகா, 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 கேட்டது 250, கொடுத்தது 500. ஒரு மடங்கு கேட்டான், 2 மடங்கு கொடுத்தான். ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் கந்த பெருமான் ஒன்றுக்கு 2ஆக கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? தன்னையே ஏளனம் செய்த ஒருவனுக்கு. ஏன் கொடுத்தான்? தவறை உணர்ந்து தஞ்ச அடைந்ததால். தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பர்களே, அவருக்கே அப்படி என்றால் தன்னை நினைந்து நினைந்து உருகும் அடியார்களுக்கு அள்ளி அள்ளி தருவான் வள்ளி மணவாளன். அன்பர்களே, அடுத்தபடியாக சகலமும் நீயே என்று நம்பி இருக்கும் பக்தர்களுக்கு எந்தவித அபாயம் ஏற்பட்டாலும் எப்படியோ எந்த உறுதியிலோ வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான் தணிகை நிலை ஆண்டவன் என்பதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சியை இப்போது சொல்லப் போகின்றேன். திருத்தணி மலைக்கு பின்புறம் உள்ள ஒரு கிராமத்தில் சுப்பிரமணியன், தேவான என்ற இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளபூர்வமாக விரும்பினார்கள். எம்பெருமான் திருவருளாலே இனிதே திருமணம் நிறைவேறியது. முதல் நாள் இரவு ஒருத்தருக்கு உள்ளங்களை பரிமாறி காதலிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த கல்யாணமே நடந்திருக்கு. பின்னையே முதல்ல சந்திக்கிற மாதிரி இப்படி வெட்கப்படுறேன். வெட்கப்படல, வேண்டுதலை ஞாபகப்படுத்துறேன். வேண்டுதலா? ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்மதிச்சாங்களா? இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சே. எப்படி முடிஞ்சது? யாரால நடந்தது? நம்ம கல்யாணம் நடக்குமான்னு பயந்துட்டு இருந்த நாம என்ன செஞ்சோம்? ஆமாமா, ஒரு வழியுமே தோணாம திருத்தணி மலை மேல இருக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட போய், ஆண்டவனே, பெத்தவங்க சம்மதத்தோட எங்க திருமணத்தை நடத்தி வச்சா முதல்ல உன்னை வணங்கிட்டு அப்புறம்தான் வாழ்க்கையை தொடங்குவோம்னு வேண்டிட்டோம். நடக்காதுன்னு நினைச்ச நம்ம கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்திருக்கான் முருகன். அந்த முருகனுக்கு செஞ்ச வேண்டுதல உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? மறக்கல தேவானே, ஆடி கிருத்திகைக்கு போய் ஆண்டவனை தரிசிக்கிறது தான் முதல் வேலை.
பவானி தெய்வமே, இன்று துவங்க போற இல்லற வாழ்க்கையிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம என்னென்னைக்கும் இருமனமும் ஒரு மனமா கலந்து வாழ கருணை காட்டணும். அது மட்டும் இல்ல ஆண்டவனே, எங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆணோ பெண்ணோ எதுவா இருந்தாலும் உன் பேர் வச்சு முடி கொடுக்கிறோம். என்னையா நடந்தது? கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும் போது பொம்பளை மேல மோதுனா, சரி கூட்ட நெரிசல்ல தெரியாம பட்டிருக்கும்னு பேசாம இருந்துட்டேன். திரும்பி வரும்போது எதிரில நின்றுகிட்டு இருந்தான். எங்களை பார்த்ததும் மறுபடியும் வந்து போது அயோக்கிய பையன். ஆமா ஆமா, திருவிழா சமயத்தில் இந்த மாதிரி திருட்டு பசங்க ரொம்ப பேர் விளையாடுறான். பொண்டாட்டி மேல மோதுவேங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னால என்ன அடிச்சு அவமானப்படுத்தினியே, என்ன பண்றேன்னு பாரு. இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்கிற வாழ்வா? நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதுக்காக எங்க உயிர் எடுத்துக்க. மானத்தை காப்பாத்து, மானத்தை காப்பாத்து, மானத்தை காப்பாத்து. இந்த அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டா இருக்கு. ஓடி வந்து என் மானத்தை காப்பாத்து முருகா, 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 முருகா.
கேட்ட குரலுக்கு ஓடி வந்து குறை தீர்த்த குமரா, தணிகை மலை மீது வாழும் தண்டபாணி தெய்வமே, மயிலுருவில் வந்து என் மானத்தை காத்த மால் மருகா, முருகா, நாங்க வாழ்நாளெல்லாம் வருஷா வருஷம் ஆடி கிருத்திகைக்கு புஷ்ப காவடியோட வந்து உன்னை வணங்கிக்கிட்டே இருப்போம். மயிலுருவில் வந்து மங்கையின் மானம் காத்தது யார்? மால்மருகன், திருத்தணி வேல்முருகன். அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரைக்கும் ஆறுமுக பெருமான் செய்ய நிகழ்த்திய 6 சம்பவங்களை கண்டீர்கள். அவன் நிகழ்த்திய அருள் சம்பவங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. அவைகளையெல்லாம் காலம் வரும்போது சொல்லுவேன். பெரியோர்களே, கலியுக வரதனாகிய கந்த பெருமானை அரஹர முருகா என்று அனவரதமும் அவன் திருநாமத்தை சொல்லுங்கள். அவன் சந்நிதியிலே நில்லுங்கள். துன்பம் தொடராது, நோய் அடராது, இன்பமே என்னாலும் நிலைத்திருக்கும்.